இப்போ ரோபோ சங்கர் அவரோட ஒய்ஃப் வந்து ஏன் வந்து டான்ஸ் ஆடினாங்க அந்த சாவில் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஒருத்தருக்கு ஒரு கல்ச்சர் மாதிரி இருக்கும். இப்போ நான் ஒன்று கேட்குறேன், ரோபோ சங்கரோட ஒய்ஃபு டான்ஸ் நல்லா ஆடக்கூடியவங்க தானே, ஷோலெலாம் கூட வந்து டான்ஸ் ஆடிருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், ராபர்ட் மாஸ்டர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவங்க அம்மா சாவில் வந்து டான்ஸ் ஆடினார். அப்போ அது வந்து தப்பா நான் கேட்குறேன். ஸோ இந்த மாதிரி தாங்க, அதாவது டான்ஸ் ஆடுறது அது அவங்களுடைய பழக்க வழக்கம். ஏதோ ஒன்று ஆடி இருக்கிறாங்க, ஒரு சென்ட் ஆஃப் கொடுக்கும்போது நல்லா ஏதோ ஒன்று டான்ஸ் ஆடிக்கிடு அப்படின்னு பண்ணுறாங்க. இது வந்து தப்பே கிடையாது. ஸோ இது போய் ஒரு தப்பு அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்கிறது தான் வந்து எனக்கு இதெல்லாம் வந்து டாக்ஸிக்காக சில பேர் வீட்டில் உட்காந்துக்கிட்டு இவங்க சரியில்லை, அவங்க குடும்பம் என்ன கதை அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறவங்க பண்ணுற வேலை. ஸோ இன்னொன்று வந்து விஜய் சார் வந்து ஏன் வரல, உதயநிதி ஸ்டாலின் வந்தாங்க, பெரிய பெரிய ஆட்கள் எல்லாருமே வந்தாங்க, விஜய் சார் ஏன் வரலன்னா டைட் ஷெடியூலு கேம்பெயின். நம்ம ஒரு விஷயத்த நல்லா பார்க்கணும். இன்னொன்று கண்டிப்பாக வந்து விஜய் சார் வந்து போவார், போகாமலாம் இருக்க மாட்டார். ரோபோ சங்கர் சாரோட ஃபேமிலிக்கு வந்து போவார். இன்னொன்று பிகில் படத்தில் அவங்க வந்து நடிச்சிருக்காங்கல்ல, ஸோ அதனால வந்து கண்டிப்பாக ஒரு ஃபோன்லேயாவது ஏதாவது சொல்லியிருப்பார். கண்டிப்பாக விஜய் சார் வந்து போவார், போகாமலாம் இருக்க மாட்டார். இன்னொன்று விஜய் சார் கட்சியில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கிறவங்க கூட அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனைனாலும் எந்த ஒரு உதவினாலும் போய் பண்ணுவாங்க. அதனால் விஜய் சார் வரல அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் வந்து நம்ம சொல்கிறது வேஸ்ட்டு. இன்னொரு மேட்ரு என்னென்னா, அந்த வீட்டில் உட்காந்துக்கிட்டு சில பேர் சொல்கிறானுங்களே, ரோபோ சங்கர் காசு நிறைய வந்துருச்சு, திமிரு ஓவர் ஆயிடுச்சு, அதனால் வந்து குடிச்சு அந்த ஆள் அவனே அழிச்சிக்கிட்டான், அதுக்கு தான் ஆடக்கூடாது, இப்படிலாம் ஓவராக ஆடினா அழிஞ்சு போவாங்க அப்படின்னா திமிரு ரோபோ சங்கருக்கு, ஏன் ஹெல்த்தை பார்த்துக்கலாம்ல அப்படிலாம் சொல்கிறானுங்க. நான் என்ன கேட்குறேன், ஏண்டா ஒருத்தர் வந்து ஒரு நாளைக்கு நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேயே நம்மளை சுற்றி இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு 7 சிகரெட் அடிக்கிறாங்க, ஒரு நாளைக்கு வந்து நல்லா குடிக்கிறாங்க, குடிக்காமலே அவங்களால இருக்க முடியல, எல்லாருமே செத்தா போயிட்டாங்க. நான் கேட்குறேன், அப்போது ரோபோ சங்கரே அவரே ஒரு அப்பாலஜைஸ் வீடியோ போட்டிருக்கிறார். என்ன, நான் வந்து இந்த சோஷியல் ட்ரிங்க்ஸ்னு ஒரு விஷயத்தில் போய் அடிக்ட் ஆகி அதில் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு அதுலேருந்து மீண்டு வந்து அவர் ஹெல்த்து ரெக்கவர் பண்ணுற டைமில் அவர் இறந்து போயிட்டார். புனித் ராஜ்குமார் எவ்வளோ ஹெல்த்தை ஃபிட்னஸாக வச்சுருந்தார் மனுஷன், சடன் ஒரு டெத்து. அப்போது என்ன எப்போ ஆகும் மனுஷனுக்கு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. உடனே வந்து ரோபோ சங்கர் இன்னும் ஒரு சில குரூப் இருக்கிறானுங்க, ரோபோ சங்கர் பண்ணுறதெல்லாம் சிரிப்பே வராது, அவர்லாம் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை. டேய், உனக்கு தெரியுமா, ஒரு ஷோ அந்த மனுஷன் பண்ணுற விஜய் டிவியில் ஒரு ஷோக்கு கேபிஒய்யாக இருக்கட்டும், கேபிஒய் சாம்பியன்ஸாக இருக்கட்டும், சிரிச்சா போச்சு, அது இதில் வர சிரிச்சா போச்சு ரோபோ சங்கரோட பர்ஃபார்மன்ஸ்க்காக ஒரு வாரம் நாங்கள் போய் வெயிட் பண்ணி பார்ப்போம். அன்றைக்கி ஓடிடி கிடையாது, யூடியூப் கிடையாது, அதெல்லாம் பார்த்துக்கலான்னு. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அவருக்கே இறந்துருவோன்றது அப்போவே தெரியும். ஏன்னா அந்த மனுஷன் அந்த ரோபோ மாதிரி பெயிண்ட் அடிச்சுட்டு இதெல்லாம் பண்ணும்பொழுதே ஸ்கின்னுக்குள்ளே போயிட்டு அவருக்கு வந்து ஹெல்த் ஸ்பாயில் ஆகி நிறைய விஷயம் ஆகிடும் அப்படிங்கிறது அவருக்கே ரொம்ப கஷ்டம்தான் பட்டார். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை ஒரு லைஃப்பில் என்ன நடந்ததுன்னே தெரியாமல் நீ பாட்டுன்னு அடிச்சிட்டு இருக்கிறனா உன்னை எதை கொண்டு அடிக்கலாம்? இல்லை, ஒரு மனுஷன் செத்ததுக்கப்புறம் அவர் விமர்சனம் பண்ணுறது அப்படிங்கிறது அது வந்து ஒரு பாவத்தில் சேரும்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவங்க அவங்க ஃபேமிலி என்ன நிலைமையில் இருக்கிறாங்க, அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. இப்படி தாண்டா கேப்டன் விஜயகாந்த் அவர்களே சொல்லி குடிக்காரன் அப்படி இப்படின்னு சொல்லி அழித்து இன்றைக்கி அந்த மனுஷனை வந்து அனுப்பிச்சி விட்டீங்க. இப்போ எல்லாரையும் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இது கண்டிப்பாக இது ஒரு டாக்ஸிக் கும்பல் இருக்கிறாங்க. இவனுங்களுக்கெல்லாம் வந்து கவுன்சிலிங் கொடுத்து இவனுங்களுக்கெல்லாம் ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் வச்சா தான் சரிப்பட்டு வரும். என்ன நடந்தது, என்ன டீம், என்ன மேட்ச்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்கிறானுங்க. ரொம்ப தப்பு. ரோபோ சங்கர் மாதிரி ஒரு உண்மையாக பிறவி கலைஞன் ரோபோ சங்கர், அந்த மனுஷனை வந்து நீங்கள் அட்டாக் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது.